இந்த வீடியோல இந்த கொஸ்டின் பேங்க் சீரீஸ்ல section 2.8 automobiles 2.9 கேஸ் தேர்தல் and permutation groups. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னாதான் நம்ம பார்க்க போறோம். இந்த செக்ஷன் 2.8 பொறுத்த வரைக்கும் அந்த கரஸ்பாண்டிங் வீடியோ நம்ம போட்டதே இந்த செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அதுக்குரிய கேள்விக்குரிய பதிலாகவே அதை நம்ம போட்டிருக்கோம். அதனால இது தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். டிஃபைன் அன் ஆட்டோமாப்சம் ஆஃப் த குரூப் ஜி. ஸோ ஃப்ரம் ஜிலேருந்து ஜிக்கு ஒரு மேப்பிங் இருக்கு, அது 1-to-1 or 2 ஹோமோப்சமா இருந்ததுன்னா ஆட்டோமாப்சம் சொல்லுவோம். அண்ட் கரஸ்பாண்டிங் டிஃபைன் தி இன்னர் ஆட்டோமாப்சம். இன்னர் ஆட்டோமாப்சம் லைக் எக்ஸ் இன்வர்ஸ் டிஜி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸ்டிஜி, தட் இஸ் டிஃபைன்ட் as G inverse XG for every X and G. டொமைன் கோடொமைன் என்னன்னு சொல்லணும், அந்த டிஜி அதை மென்ஷன் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் ஆஃப் ஜி ஃபார் ஆல் சைக்ளிக் குரூப்ஸ்க்கு அதுக்கு ஃபார்முலா மாதிரியே நம்ம அதை சொன்னோம். ஸோ அதுவும் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அடுத்து செக்ஷன் பில prove that the set of automorphisms, that is script A of G is a group. அதுவும் A of G ல அது சப்குரூப்பா இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த கன்க்ளூஷன் வந்தது. அடுத்தது prove that the set of inner automorphisms is a normal subgroup. ஸோ அது முதல்ல சப்குரூப்னு சொல்லணும், நான் எம்டி சொல்லணும், சப்குரூப் சொல்லணும். அடுத்தது நார்மல்சி கண்டிஷன். Then we have the third one. This is if G is a group and phi is an automorphism of G, and if A belongs to G is of order of A. This question is a repeated question in section B. This can be asked, and in section C we can have only this theorem, that is prove that the theorem is script I of G is isomorphic to G mod Z, where this is the group of script I of G is the group of inner automorphism of G and Z is center of G. So these are only the possible questions, and it is easy to establish this also. But in section A, section B, section C மாதிரியே தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். So that can be referred. அடுத்து கேலிஸ் தியரத்துல இருக்கிறது ரெண்டு தியரம் ஒரு லெம்மா தான். 2.8ல 2.9ல we have only these two as theorems, and this one as a lemma. So அது எல்லாமே வேற, அதை விட்டா வேற ஒண்ணுமே இல்லை அதுல. So we have all these three coming only under section C. Next, in section 2.10 we have in section A the question solved will be interesting one. In section B again, the standard results prove that every permutation is the product of its cycles, and if we define the relation, equivalence relation, when we define that relation, the relation we define and that we prove as an equivalence relation, A is congruent to B with respect to theta, that relation. And section C la Sn has as a normal subgroup of index 2, and Sn the set consisting of 1 and -1 along with the operation multiplication of real numbers. அதுல நம்ம மேப்பிங் நம்ம டிஃபைன் பண்றோம். ஈவன் பர்முடேஷன் டேக்கன் டு 1, ஆட் பர்முடேஷன் டேக்கன் டு -1. ஸோ அதுல இருந்து நம்ம ஆன் டு ஹோமோமார்பிசம் வித் கர்னல் AN அப்படின்னு வந்தது. ஸோ அப்போ கர்னல் AN வர்றதுனால அது நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். அடுத்தது இண்டெக்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் படி Sn mod AN will be isomorphic to the codomain group which consists of only 2 elements. So order of Sn by order of AN S2, so index 2. அது மூலமாகவும் நமக்கு இந்த AN நார்மல் சப்குரூப் அப்படின்னு. ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் எனி சப்குரூப் இஸ் 2னா அந்த சப்குரூப் நார்மல். அதனால நம்ம அது மாதிரி கன்க்ளூட் பண்ணோம். ஸோ செக்ஷன் B and section C only these questions are available. But interesting part of this section 2.10 permutation groups is only our section A question. Define the orbit. So orbit அப்படின்னு நமக்கு வேணும்னா முதல்ல அந்த
அந்த ரிலேஷன் என்னன்னு சொல்லி அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அதை ப்ரூவ் பண்ண தேவையில்லை செக்ஷன் ஏல வர்றதுனால. ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் அண்டர் திஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம போடும்போது அது என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா that will give the definition of R-bit. அடுத்தது write the following permutation as the product of disjoint cycles. So இதுல 1 is taken to 2, 2 to 3. So we write it as 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5. So like that only we have, and 5 is taken to 1. So that cycle will be over. And அப்புறம் 6 anything taken to itself usually அதை மென்ஷன் பண்ற வழக்கம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து 8 taken to 9, 9 taken to 8 அப்படின்னா 8, 9. ஸோ அதே மாதிரி தான் அடுத்ததும். ஸோ இதுல வந்து 1, 6, 2, 5, 5 taken to 1. அப்போ 1, 6, 2, 5 வந்துடும். 3 is taken to 4, 4 taken to 3. So we have அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு செகண்ட் ஒன்னுக்கு 1, 6, 2, 5, 3 and 4. So all the 6 elements are accounted. அடுத்தது express as the product of disjoint cycles. இப்போ as such நம்ம பார்த்தோம்னா இதுவும் disjoint கிடையாது, அதே மாதிரி இதுவும் disjoint கிடையாது. ஸோ இதுங்கெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து disjoint cycles இல்லை. ஸோ அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அது என்னது அப்படின்னு நம்ம எழுதின பிறகுதான் அந்த டிஸ்ஜாயின்ட் சைக்கிள் அதை நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பண்ணோம்னா முதல்ல ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 9 இருக்கிறதுனால நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் டொமைன்ல எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறதுனால அதை முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறமா ஒன்னொன்னுலயும் அந்த எலிமெண்ட் எப்படி எடுத்துட்டு போகப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1 taken to 2, 1 is taken to 2 by this cycle. அடுத்ததுல 2 is taken to itself. Nothing is mentioned na 2 is taken to itself. இந்த இது every cycle is a permutation. So இது ஒரு permutation, இது ஒரு permutation, இது ஒரு permutation, இது ஒன்று. So 4 permutation நம்ம multiply பண்றோம். So we should have in our mind, even though இது வந்து 1, 2, 3 நம்ம எழுதிருந்தாங்க, இதுல டாப் ரோல 2 row notationல ஃபர்ஸ்ட் ரோல 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். அதுல 1 is taken to 2, 2 is taken to 3, 3 is taken to 1. மிச்சதெல்லாம் அதுக்கே போகும். 4 to 4, 5 to 5, 6 to 6, 7 to 7, 8 to 8, 9 to 9. அதே மாதிரி இந்த இடத்துல 4 taken to 5, 5 taken to 4. அப்போ மிச்சது எல்லாம் 1லேருந்து 9 வரைக்கும் இவங்க 2 பேரை தவிர்த்து எல்லாம் 1 taken to 1, 2 taken to 2 அந்த மாதிரி. ஸோ அதை மனசுல வச்சு நம்ம இந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். அப்படி பண்ணும்பொழுது அல்டிமேட்டா we will get like this, இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து மறுபடியும் பார்த்தோம்னா சைக்கிள் நோட்டேஷன் 1 to 2, 2 to 3, ஸோ 1 to 3, and then 3 to 6 வந்ததுனால 6 எங்க போகுதுன்னு பார்க்கலாம். 7 எங்க போகுது 8க்கு, 8 to 9, 9 to 5 and 5 to 4. அப்போ அதோட 4 taken to 1ங்கிறதுனால it will come back to this. So everything is accounted. அதனால இதுதான் அந்த டிஸ்ஜாயிண்டா இப்ப இல்ல, இது சிங்கிள் சைக்கிளாவே நமக்கு வந்துருது. அடுத்ததுல அதே மாதிரி இது சிங்கிள் சைக்கிளாவே வந்துருது. வர்றதுனால இது அப்படியே நம்ம எழுதலாம். டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளா இருக்கிறதுக்கு அங்க பாய்க்கே இல்ல, சிங்கிள் சைக்கிள். ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் டிஸ்ஜாயிண்ட். அடுத்தது வந்து இந்த A inverse B, A கொடுத்தாச்சு ஒரு permutation, B இன்னொரு permutation, and that is expressed as product of disjoint cycles, not disjoint, product of cycles. So அப்போ A என்ன, B என்கிறது, B என்னங்கிறது B easily we can write. Aல மல்டிப்ளை பண்ணிதான் இங்க என்ன சொன்னோமோ அதே கேஸ் தான். இங்க மேக்ஸிமம் மறுபடியும் 9 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ ஏல ஃபர்ஸ்ட் ரோல 1லேருந்து 9 வரைக்கும் எழுதிட்டு அதனுடைய இமேஜஸ் 1 is taken to 3, 3 is taken to itself, அதனால 1 to 3 எழுதிருக்கோம். இங்க 2 is taken to itself, but இங்க 2 is taken to 1, அதனால 2 to 1, 3 to 5, அதனால இங்க வந்து 5 to 5, so 3 to 5. இங்க 4 to 4, இங்க 4 to 4, so 4 to 4. அடுத்தது 5 taken to 1 and 1 taken to 2. அதனால we have in the case of this is for the second one we have got first தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்போ 1 B ல இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ B வந்து இந்த B எடுக்கணும்.
1 is taken to 5, 5 is taken to 7, 1 is taken to 5, 5 is taken to 7, 7 to 9, 9 to 1. அப்போ rest are taken to themselves. இப்போ A inverse எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கீழே இருக்கிற ரோவை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். கீழே இருக்கிறது மேல, மேல இருக்கிறது கீழே, அதுதான் பண்ணியிருக்கோம். பட் கம்ப்யூட்டர் விஷன்ல வந்து அசெண்டிங் ஆர்டர்ல 1ல இருந்து 9 வரைக்கும் எழுதிட்டு கரஸ்பாண்டிங் 1ஓட இமேஜ் 2 அப்படியே எழுதணும். 1 is image of 1 under A inverse is 2, 2க்கு 5 அந்த மாதிரி எழுதி முடிக்கிறோம். அப்போ A inverse கிடைச்சாச்சு. B இது எழுதியிருக்கோம். A inverse B கம்ப்யூட் பண்ணோம்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். இப்போ இதுல வந்து கம்ப்யூட் A inverse BA அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுன்னு சொல்லல. அதனால இதே மாதிரி அப்படியே கம்ப்யூட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அடுத்தது 5th one, determine which of the following are even computation. Even number of transversion இருந்ததுன்னா அது even computation. So 1 2 3 1 2 1 3 இந்த 1 2 as such இருக்கு. அப்போ this is an example for odd computation. அடுத்தது இங்கேயும் 1 2 1 3 1 4 1 5. ஸோ 4 வருது. இங்க இருந்து 2 6, இங்க 1 7 அப்படின்னா அதுவும் ஆட் தான். கடைசி இதுல ஆசெட்ஸ் நமக்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஷன் கொடுத்துருக்கறதுனால அது ஈவன் காம்பினேஷன். ஸோ இதை கம்ப்யூட் பண்ணி பார்க்கணும்னாலும் யூ கேன் டூ. இந்த 6th இதை முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். ஃபைண்ட் தி ஆர்பிட்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ். இப்போ இதுல 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிறதுனால எஸ் முதல்ல என்னன்னு எழுதணும். அடுத்தது இந்த பெர்முடேஷனை ஒரு தீட்டா சிக்மா எதையான ஒன்று எழுதில நம்ம தீட்டா எடுத்துருக்கோம். ஸோ அதை எழுதிட்டோம்னா இப்போ இமேஜ் ஆஃப் ஒரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஆர்பிட் எழுதணும். அப்புறம் சைக்கிள் ஆர்பிட் எழுதியாச்சுன்னா சைக்கிள்ல அப்படியே இந்த லார் பேசிஸ் எடுத்து ஆர்டினரி பேசிஸ் போட்டோம்னா சைக்கிள் எழுதிருக்கு. ஸோ இப்போ இதுல இமேஜ் ஆஃப் 1 அண்டர் தீட்டா வந்து 6. அடுத்தது 1 தீட்டா ஸ்கொயர், இது 1 தீட்டா 1 theta square na image of 6 under theta, that is 2, அதை எழுதிட்டோம். அடுத்தது 1 theta cube அப்படின்னா image of 2 under theta, that is 2 under theta na 5. So you have this. மறுபடியும் 5 ஓட image under thetaங்கிறது மறுபடியும் 1 அப்படிங்கிறது போறதுனால இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுல தனியா 2க்கு 5க்கு 6க்கெல்லாம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா A related to B if and only if equivalence class of A is equal to equivalence class of B. அந்த ப்ராப்பர்ட்டி படிக்க மிச்சத்துக்கெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இங்க விடுபட்டு போனது 3. அப்ப 3க்கு நம்ம எழுதணும் 3 3 theta. ஸோ 3 3 theta வந்து 3 and 4 நமக்கு கிடைக்குது. இதுவும் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 4 under theta, அதுவும் ஆர்பிட் ஆஃப் 4 under theta, அது ரெண்டும் ஒன்று. ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் சைக்கிள் theta 1 குறிச்சோம்னா இதுதான் theta 1. அடுத்தது இதனுடைய சைக்கிள் வந்து 3 4, அது theta 2. ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததையும் நம்ம பண்ணணும். இப்போ இந்த இதுல டைரக்டா பார்த்து நம்ம சொல்றோம் கம்ப்யூட் பண்ண என்ன வருது அப்படின்னு. இந்த இதுல நம்ம பார்க்க போனோம்னா this is what we get. என்னன்னா 1 2 we have this 1 2. நம்ம எஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து 5 இருக்கு. ஸோ we have 1 2 3 4 5. So 1 is taken to 2, 2 is taken to 1, 3 to 3, 4 to 4, 5 to 5. அடுத்து நமக்கு இருக்கிறது 1 3. So இதுல 1 2 3 4 5. Any transversion is a cycle and any cycle is a permutation. So 1 is taken to 3, 3 is taken to 1. So we have 1 taken to 3, 3 taken to 1, 2 to itself, 4 to itself, 5 to itself. That is the meaning. And 1 4 when we consider 1 2 3 4 5, 1 is taken to 4, 4 is taken to 1, the rest are taken to themselves. So we have this. And the last one we have 2 5. So we have 2 taken to 5, 5 taken to 2, the rest are taken to themselves. So when we compute the product, this is what we get. 1 2 3 4 5 we have to write in the first row. 1 is taken to 2, 2 is taken to 2. So
if we multiply 1 to 2, 2 to 2, 2 to 2, 2 to 5, so 1 to 5. And then 2 to 1, 1 to 3, 3 to 3, 3 to 3. So you have this. And 3 to 3, 3 to 1. Then 1 to 4, 4 to 4. So here we have 4. And here 4 to 4, 4 to 4, 4 to 1, 1 to 1. And 5 to 5, 5 to 5, 5 to 5, here 5 to 2. So we have this. So when we write this in cycle notation, we have 1 is taken to 5, is taken to 2, 2 is taken to 3, 3 is taken to 4, and so we have this to be 3 taken to 4. So if we write in transposition, this is what we get. 1, 3, 1. So again, even number of transpositions, so even permutation. So the last one is even permutation. These two are odd. And as said earlier, section B and section C, the questions are actually the lemmas and the theorems which are established in 2.10. அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். அதனால கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துல நம்ம செக்ஷன் ஏல தான் பண்ணியிருக்கோம். So with that, the question bank series as for group theory is concerned, it gets over. Thank you.